Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல second sum தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா 4 subdivisions-ல different types of sets வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 different types of sets-க்கும் நம்ம A union B, A intersection of B, A minus B and B minus A இது 4மே வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Set A equal to 2, 6, 10, 14. Set B equal to 2, 5, 14, 16. ஸோ இப்போ நான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக வென் டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஏ அண்ட் செட் பி. இது வந்து யூனிவர்சல் செட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் காமனான எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். 2 வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே 2 வரும். செகண்ட் ஒன் 6 வந்து ரெண்டுலேயும் இருக்கான்னு பார்த்தா இல்லை. 10 ரெண்டுலேயும் இருக்கா இல்லை. 14 ரெண்டுலேயும் இருக்கா இருக்கு. ஸோ 14 இது ரெண்டு தான் காமன் எலமெண்ட்ஸ். ரிமைனிங் எலமெண்ட்ஸை நம்ம அந்தந்த செட்டில் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 6, 10 இங்கே என்னென்ன வரும் 5, 16. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ செட் ஏ என்னது 2, 6, 10, 14 அண்ட் பி வந்து 2, 5, 14, 16 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். 2, 6, 10, 14 யூனியன் ஆஃப் 2, 5, 14 அண்ட் 16. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம காமன் எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்னது 2, 14. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2வையும் 14ஐயும் நான் எழுதிக்கிறேன். 2, 14. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை வந்து அப்படியே எழுதிக்கணும். 6, 10, 5, 16. இதுதான் வந்து என்னது ஏ யூனியன் பி. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பினாவே என்னது ரெண்டுத்துலேயுமே காமனில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஸோ 2, 6, 10, 14 இன்டர்செக்ஷன் ஆஃப் 2, 5, 14, 16. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஸோ ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 2வும் 14 இருக்குது. இது ரெண்டு தான் ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2, 14. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2, 14. நீங்கள் வென் டயக்ராம் இல்லாமல் டைரெக்டாகவே இப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்துடலாம். தேர்ட் ஒன் வந்து என்னது ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பினாலே என்னென்னு பார்த்துருக்கோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஏ மைனஸ் பின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஏல மட்டும் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 6, 10 மட்டும்தான் இருக்குது ஏல மட்டும். ஸோ இது வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுப்போம். ஏ மைனஸ் பி வென் டயக்ராமையே பார்த்துருப்பீங்க. இந்த ரீஜன்ஸ் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரீஜியனில் வந்து நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குது, 6ம் 10ம் தான் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பியோட வேல்யூ 6, 10. ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2, 6, 10, 14 மைனஸ் பி வந்து 2, 5, 14, 16. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏழுக்கு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். வென் டயக்ராமில் ஏழு என்ன நம்பர்ஸ் இருக்குது, 6ம் 10ம் தான் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 6, 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ பார்த்துடலாம். ஸோ நமக்கு பி மைனஸ் ஏன்னா எந்த ரீஜியன் மட்டும் ஷேர் பண்ணுவோம், இந்த ரீஜியன் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். பி மைனஸ் ஏன்னா பி மட்டும்தான் வரும். ஸோ இந்த ரீஜியனில் நம்ம என்ன நம்பர்ஸ் எழுதியிருக்கோம், 5ம் 16 தான் எழுதியிருக்கோம். ஸோ பி மைனஸ் ஏவோட வேல்யூ 5, 16. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் வந்து b minus a. So 2, 5, 14, 16
மைனஸ் ஏ வந்து 2, 6, 10, 14. ஸோ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 16. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு பார்த்தோன்னே பி மைனஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு வென் டயக்ராமில் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் வென் டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். சேம் அவங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது செட் ஏ, இது செட் பி, இது யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ, இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. ஸோ ஏ. நெக்ஸ்ட்டு பி வந்து இருக்கா? இல்லை. சி இல்லை. இ இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமன். நெக்ஸ்ட்டு யூ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பியும் சியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயும் ஓவும் இருக்கும். ஓகேங்களா? காமனாக இருக்க எலமெண்ட்ஸை சென்டரில் போட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை ஏல இருக்க எலமெண்ட்ஸை ஏல, பியில் இருக்க எலமெண்ட்ஸை பியில் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பி சி இ யூ, யூனியன் ஆஃப் ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இதுக்கு ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? காமனாக இருக்க எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஏ இ யூ. நெக்ஸ்ட் ஏல என்ன இருக்கும்? பி சி, பியில் ஐ ஓ. இதுதான் என்னது? ஏ யூனியன் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஏ intersection of B. So A intersection of B is equal to set A என்னது? A B C E U intersection of A E I O U. So இப்போ A intersection of B equal to இந்த center region தான் intersection of B ன்னு சொல்வோமா? இதில் என்னென்ன elements இருக்கு? A E U. இது மூணு தான் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க இன்டர்செக்ஷன் எலமெண்ட்ஸ். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து என்னது? ஏ இ யூ. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஓகேங்களா? பி கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. மைனஸ் ஏ இ ஐ ஓ யூ. ஸோ ஏ மைனஸ் பினாவே என்னது? ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே ஏழு என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பியும் சியும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பியோட வேல்யூ பி கமா. ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி கமா சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் ஏனாலே இந்த ரீஜன் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ரீஜனில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஐயும் ஓவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ பி மைனஸ் ஏவோட வேல்யூ ஐ கமா ஓ. ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ கமா ஓ. இதுதான் என்னது? பி மைனஸ் ஏவோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. b equal to x, x equal to w and x less than 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் பாருங்கள். ஃபஸ்ட் சம்லலாம் வந்து அவங்க நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பியில் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என். என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4ன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஜீரோலேருந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 விச் மீன்ஸ் 10 விட கம்மியாக இருக்கணும். ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறனால 10ம் எடுத்துப்போம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகேங்களா? ஸோ 10 விட கம்மியான நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் வரும். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் வந்துடும். ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால 10யும் எடுத்துப்போம். ஈக்குவல் சிம்பிள் இல்லைன்னா 10 எடுத்துக்க மாட்டோம்.
ஸோ இப்போ இந்த பியோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்களா. ஹோல் நம்பர்ஸ்னாலே ஜீரோலேருந்து எடுத்துப்போம். எக்ஸ் லெஸ் தென் 6, அதாவது 6 விட லெஸ்ஸோட வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் இல்லை, ஸோ 6 வந்து வராது. ஸோ என்னென்ன வரும், 1 2 3 4 and 5. ஓகேங்களா, இதுதான் வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம அதே மாதிரி ஏ யூனியன் பி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் அதே மாதிரி வென் டயக்ராம் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம டைரெக்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. யூனியன் ஆஃப் set B 0, 1, 2, 3, 4 and 5. So A union B is equal to, first காமனாக இருக்க நம்பர்ஸ் வந்து எழுதிடுங்க. காமனாக என்ன இருக்குது, 1லேருந்து 5 வரைக்கும் காமனாக இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 0வும் இருக்குது இங்கே 0. நெக்ஸ்ட்டு வந்து 6, 7, 8, 9 and 10. இதுதான் வந்து என்னது, ஏ யூனியன் பி. காமனாக இருக்க எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ரெண்டுத்துலேயும் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிடணும். அதுதான் வந்து ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் என்னது, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பினா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். ஸோ காமனாக ரெண்டுத்துலேயும் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 1லேருந்து 5 வரைக்கும் தான் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a minus b. So a minus b is equal to, இப்போ பாருங்க 1லேருந்து 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு செட் a ஓட வேல்யூ மைனஸ் b ஓட வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது வென் டயக்ராம் இல்லாமல் a மைனஸ் b எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏ, அதாவது ஏ மைனஸ் பினா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி அந்த காமனாக இருக்க எலமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த காமனாக இருக்க ரீஜனுக்கு இந்த பக்கம் தான் நம்ம ஷேர் பண்ணுவோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வென் டயக்ராம் இல்லாமல் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு ஏல ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், b is equal to, ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து 1லேருந்து 10 வரைக்கும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. சாரி, 1லேருந்து 5 வரைக்கும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அதை வந்து நான் இங்கே எழுதிடுறேன். இதுதான் வந்து a மைனஸ் பியோட வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு b மைனஸ் ஏவோட வேல்யூ. b மைனஸ் ஏ அப்படின்னா சேம், b ஓட வேல்யூ என்ன, 0, 1, 2, 3, 4 and 5. மைனஸ் a ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ b மைனஸ் வேல்யூனா என்னது, பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம், காமன் எலமெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். காமன் எலமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ். ஸோ அதை விட்டுட்டு பியில் ரிமைனிங் எலமெண்ட் என்ன இருக்குது, 0. ஸோ 0. ஓகேங்களா. வென் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது வென் டயக்ராம் வந்து நம்ம இப்படி போடுவோமா, இது ஏ, இது பி, இது எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட் நம்ம சொல்லுவோமா. ஸோ காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது ரெண்டுலேயும், 1, 2, 3, 4 and 5. இது வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஏழு வந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 6, 7, 8, 9 and 10. பியில் என்ன இருக்கும், 0 மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து ஏ, இது பி. ஏ மைனஸ் பினா நம்ம இந்த ரீஜியன் மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ இந்த ரீஜியன்னாலே நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும். பி மைனஸ் ஏனா இந்த ரீஜியன் மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ பி மைனஸ் ஏக்கு இந்த ரீஜியனில் இருக்க எலமெண்ட் 0 மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி மேத்தமெட்டிக்ஸ், பி ஈக்குவல் டு set of all words in the word geometry. ஸோ இங்கே நமக்கு வந்து 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன்
செட் ஏ ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ். அதை வந்து நான் செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஏ டி ஐ அண்ட் சி எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜியாமெட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி இ ஓ எம் இ டி ஆர் அண்ட் ஒய். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ஏ யூனியன் பி வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் ஏ. அதை வந்து எழுதிக்கிறேன். யூனியன் ஆஃப் பி என்னது? ஜியாமெட்ரி. ஸோ ஏ யூனியன் பினால என்னது? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்து எழுதிடலாம். எம் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ எம். ஏ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? இல்லை. டி வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? எஸ். ஓகே, டி. நெக்ஸ்ட் வந்து ஹச் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? இல்லை. இ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? ஆமாம். ஸோ இ. எம் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ எழுத தேவையில்லை. ஏ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. நெக்ஸ்ட் ஒன் டி வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, வராது. ஐ வரும், காமனாக இல்லை. சரி, ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். இ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? இருக்குது, எழுதியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஐசிஎஸ்லாம் வந்து காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதியாச்சு, எம் டி இ. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம அப்படியே எழுதிடலாம். ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ, ஹச். ஏ வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ திருப்பி எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் ஐ, சி, எஸ். இதில் பாருங்கள் என்னென்ன காமனாக இருக்குதுன்னு எழுதியிருக்கோம். ஈயும் எம்மும் தான், தென் டி. இது மூணும் காமனாக இருக்குது, எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன? ஜி, ஓ, ஆர் அண்ட் ஒய். இதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்க லெட்டர்ஸை எழுதிட்டு ரெண்டு செட்லேயும் ரிமைனிங் இருக்க செட்டு வந்து நம்ம அப்படியே எழுதிடணும் அஸ் யூஷுவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பினால என்னன்னு பார்த்துருக்கோம். காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஸோ காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன ஃபஸ்ட் இங்கே எழுதணும்? எம்டிஇ. அதுதான் வந்து காமனாக இருக்க எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து என்னது? எம்டிஇ. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பினால என்னன்னு பார்த்துருக்கோம். ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி காமனாக இருக்க எலமெண்ட்ஸும் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஸோ காமனான எலமெண்ட்ஸ் என்ன? எம் டி இ. இது எல்லாமே வந்து இது மூணும் வந்து ரெண்டுக்குமே காமனாக உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் வராது. ஏ மைனஸ் பினா ஏ மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏல வந்து ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிடணும். ஸோ ஏ மைனஸ் ஏ பி ஈக்குவல் டு ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ, ஹச், எம் வந்து வராது, காமன் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஏ இங்கே ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ அதுவும் வராது. டி வந்து காமன் எலமெண்ட், ஸோ அதுவும் வராது. ஐ அண்ட் சி அண்ட் எஸ். இதுதான் வந்து என்னது? ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? ஸோ பி மைனஸ் ஏனா பியில் வந்து காமன் எலமெண்ட்ஸ் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதுவோம். ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே, எம் டி இ. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது பியில்? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜி ஓ ஆர் அண்ட் ஒய். இதுதான் வந்து என்னது? பி மைனஸ் ஏ. ஸோ ஏ மைனஸ் பினா ஏ மட்டும்தான் வரும். ஸோ காமன் எலமெண்ட்ஸ் விட்டுட்டு ஏல ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம். பி மைனஸ் ஏனா பி மட்டும்தான் வரும். அதே மாதிரி பியில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட செகண்ட் செம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் செம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.